மதுமிலா இந்த பேர் கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த ஃபேஸ் கிட்ட பார்த்தோன்னா இவங்கள நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருப்பீங்க. உங்களில் நிறைய பேர் இவங்களை சைட் அடிச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாகவும் ஹீரோவுக்கு தங்கச்சி கதாபாத்திரத்தில் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாடகத்தில் வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. சரி, இவங்க வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இவங்களோட சினிமா லைஃப். தமிழில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரேக் வந்துடுச்சு. இது சம்மந்தமாக சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூன்னு சொல்ல முடியாத ஒரு பேச்சுவார்த்தையில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணுங்க. இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணமானது வந்துட்டு கன்னடாவில் வேலை செய்கிற ஒருத்தரை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்காக முதல்ல வந்துட்டு சின்ன பிரேக் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவருக்கு கன்னடாவிலேயே வந்துட்டு நல்ல வேலை வாய்ப்பு இருக்க காரணத்தினால நானும் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் நடிப்புகள் நடிக்கலான்னு ஐடியா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நான் முழுக்க நடிப்புக்கு பிரேக் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்போ இவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் லைட்டாக வந்துட்டு போகும். மறுபடி இவங்களா இப்போ எங்கேப்பா இருக்காங்க, என்னப்பா ஆச்சு, என்னப்பா படத்தில் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி சில டாக் போயிட்டுருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ பதில் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா இவங்க எந்த படத்துலையுமே நடிக்க போகிறதே கிடையாது. அவ்வளோதான், இவங்க கனடாவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.